ஃப்ரான்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். நான் பாருங்க காலையிலேயே வியாபாரத்துக்கு வந்தாச்சு. என்னென்ன கீரைன்னு பார்த்தீங்கன்னா, சுக்குடி கீரை, சிறுகீரை, செங்கீரை, அரக்கீரை, பாலக்கீரைங்க. அப்படியே வித்துட்டு கிளம்ப வேண்டியதான். பார்த்தீங்கன்னா, ஈபி ஆஃபீஸ் தாங்க. ஈபி ஆஃபீஸ் தான் வந்திருக்கிறோம். அப்படியே வித்துட்டு கிளம்ப வேண்டியதாங்க. நான் இங்க வலசப்பாளையம் வந்திருக்கிறேங்க. கீரை விற்கிறது தான் வந்திருக்குங்க. பார்த்தீங்கன்னா, மக்கள் என்ன பண்றாங்கன்னா, அதாவது கீரை வந்து நம்ம ரூ. 10 சொன்னாலும் ரூ. 5 கேட்குறாங்க. ரூ. 5 சொன்னாலும் ரூ. 10 கேட்குறாங்க. ரூ. 20 சொன்னாலும் ரூ. 5 இப்படி. நம்ம ஒரு ஒரு லாபம் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஒரு ரூ. 5 அது வந்து ரூ. 10 நம்ம என்ன விலை குடுத்தாலும் சரி, ஒரு ரூ. 5 குறைச்சு தான் கேட்குறாங்க. அப்புறம் பார்க்கலான்னு பார்த்தா தேங்காய் 4 காய் ரூ. 100 குடுத்தா 5 காய் தர மாட்டீங்களான்னு கேட்குறாங்க. அப்புறம் 5 காய் குடுத்தோம்னா 6 காய் குடுக்க மாட்டேங்கிறாங்க. எப்படிதான் இப்படி கேட்டு எப்படி வியாபாரம் பண்றதுன்னே எனக்கு தெரிய மாட்டேங்குதுங்க. அ நம்ம என்ன ரேட் சொன்னாலும் அதில குறைக்க தான் பார்க்குறாங்க. நம்பளுக்கு வந்து லாபம் வேணுமில்லங்க. லாபம் இல்லாத ஒரு தொழில் செய்ய முடியாது. நான் வேலைக்கு இது போறேன்னா கூட சரி பார்ட் டைமு செய்றேன்னா, ஏதோ ரூ. 2 ரூ. 1 வச்சு பண்ணலாம். வண்டியுமே அடிக்கடி ஆயில் மாத்தணும். செலவுக்கு ஓடிட்டே இருக்குது. டயர், டியூப் எல்லாம் தேய்மானம் ஆகுது. அ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 வாரத்துக்கு முன்ன வந்தேன் பஞ்சர் ஆயி போச்சு. பார்த்தா டியூப் வேலைக்கு ஆகல. அப்புறம் என்ன பண்றது? கீரை விக்கிறது ரேட் ஆகி போச்சு. எல்லாமே நம்ம பார்த்தாகணும். ஆனா, மக்களுக்கு அது தெரிய மாட்டேங்குது. லாபத்த மட்டும் தான் பார்க்குறாங்க ஒழிய, நம்முடைய நஷ்டத்த பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஒரு 10 புடி கீரை நின்னாலும், அது நம்மளுக்கு தான் காசு போகுங்க. அது எல்லாம் மக்கள் தெரிய மாட்டேங்குது. அழுகுற பொருள் என்னைக்குமே ரேட்டு கொஞ்சம் கூட வைக்கோணும். ஆனா, நம்ம அதிகமாலாம் வைக்கலைங்க. ஒரு புடிக்கு ரூ. 5 அவ்வளோதான். ரூ. 10 வாங்குறோமா, ரூ. 5 விக்கிறோம். ஏன்னா, என் வீடியோ கீரைக்காரர்லாம் பார்ப்பாருங்க. அதனால நான் உண்மைய தான் சொல்றேன். ஏன்னா ஒரு ரூ. 5 வைப்பேன். எல்லாத்தையும் மக்கள்கிட்டயே அப்படிதான் சொல்றேன். எனக்கு வேணுங்க, பெட்ரோல் கூலி இருக்குது. என்னுடைய சம்பளம் இருக்கு. ரூ. 5 வைப்பேன்னு சொல்லுவேன். இதில என்ன இருக்குதுங்க சொல்லி விக்கிறனால? பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல இப்படி சொல்லி விப்பாங்கன்னு நெனைக்கிறீங்களா? கண்டிப்பா சொல்லி விக்க மாட்டாங்க. அவிங்க போனோம்னா, கார்டு குடுப்பாங்க. எவ்வளவுன்னு கேட்பாங்க. அங்கெல்லாம் போய் பேரம் பேசிட்டு நின்னுட்டுலாம் இருக்க மாட்டாங்க. நம்ம சாதாரணமா ஒரு கீரை தெரு தெருவா சுத்துறோம். ஆனா, நம்பகிட்ட வந்து பேரம் பேசுவாங்க. ஆனா, டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு, பெரிய பெரிய கடையெல்லாம் போனா, இப்ப மளிகை கடைக்கு போறாங்க. தேங்காய் வந்து எடை போட்டு குடுக்குறாங்க. அங்க போய் ஒரு ரூ. 20 குடுங்க, ரூ. 10 குடுன்னு கேட்கறது, அங்க என்ன சொன்ன விலைக்கு வாங்கிட்டு வராங்க. ஆனா, நம்பகிட்ட மட்டும் தாங்க பேரம் பேசுறாங்க. நம்ம வந்து சாதாரணமா நெனச்சுட்டாங்க. இவிங்களுக்கு நம்ம நல்லா ஃப்ரெஷ்ஷா எல்லாமே குடுக்குறோம். அதனால நம்பள வந்து அவிங்க கொஞ்சம் குறைச்சு மதிப்பு மதிப்பு பண்றாங்க. கொஞ்சம் குறைச்சு மதிப்பு விடுறாங்கன்னு நெனைக்கிறேன். அதனால தான். சரி ஃப்ரெண்ட்ஸு எல்லா கீரையும் முடிஞ்சுச்சு. சிறுகீரை தான் இருக்குது. சிறுகீரை தான் நம்ம கொண்டு போய் விக்கோணும். சரி இதுதான் கொஞ்சம் சேர்த்து எடுத்தேங்க. சிறுகீரை இங்க பாருங்க. சிறுகீரை பாருங்க நல்லா சூப்பரா இருக்கு. நல்லா சின்ன கீரையாவே இருக்கு. சரி ஃப்ரெண்ட்ஸ் நீ அவ்வளோதான் அப்படியே கிளம்ப வேண்டியதா. நீ கொஞ்சம் தூரம் போயிட்டு, அப்படியே நம்ம வீட்டுக்கு கிளம்பலாங்க. தவறா நினைக்க வேண்டாம். என்ன இப்படி சொல்றாங்க மக்கள பத்தி. ஏன்னா, எல்லாத்தையும் நான் சொல்ல வரல. ஒரு சில பேர் தாங்க அந்த மாரி பேரம் பேசுவாங்க. ஒரு சில பேர கட்டு ரூ. 20 சொன்னாலும், இப்ப சுக்குட்டி ரூ. 20 குடுக்கறனால ஒண்ணும் சொல்றதில்ல. சிறுகீரையுமே வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 20 சொன்னாலும் வாங்கிக்கிறாங்க. அதனால ஒரு சில பேர் தான் அப்படி இருக்கிறாங்க. அ க ஒரு சில பேர் நல்லா உள்ளமா இருக்கிறாங்க. ரேட் சொன்னாலும் பேரம் பேசுறதில்ல. அவைங்களுக்கோசரம் நம்ம விக்கோன்னு தான் நெனைக்கிறேங்க. பேரம் பேசுறவைங்க பார்த்தா நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. என்னடா நம்ம இப்படி வந்து இதாயிட்டோமே! கம்முனு வேற தொழில் ஏதாவது பார்த்துட்டு போயலாமோ! அப்படிங்கிறவும் கூட சங்கடமாகு. ஏன்னா ஒவ்வொருத்தர் அப்படி இப்படி பேரம் பேசுறாங்க. அதனால எனக்கு வந்து அது ஒரு மனசுக்கு கஷ்டமாயிருது. நம்ம பிரண்ட வந்து எவ்வளவு நல்லதுன்னு உங்களுக்கு தெரியும். எனக்கும் தெரியும். அதை நம்ம கொண்டு வந்து குடுத்தா ரூ. 5 கேட்குறாங்க. மனசார கொஞ்சம் கூட ஒரு இதே கேட்கறதில்ல. அது ஒரு சில பேரு எச்சு வேல விப்பாங்களாட்டுக்கு. அதனால அவிங்ககிட்ட கேட்டு இது பண்ணுவாங்களாட்டுக்கு. அதே மாரி நம்ம லாபம்லாம் அதிகமா வைக்கிறது இல்லைங்க. ஆனா நம்பகிட்ட வந்து பேரம் பேசுறாங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ் இப்ப பாருங்க. இது வந்து வேலி பருத்திம்பாங்க. இந்த காய் தெரியுதுங்களா? இந்த தலைய வந்து எண்ணெயில விளக்கெண்ணெயில வந்து நல்லா வடச்சட்டியில வச்சு ஊத்தி, நல்லா வணக்கி துணியில போட்டு நம்ம வேது குடுத்தோம்னா, கை, கால் வலி, ரத்தக்கட்டு இதெல்லாம் சரியாகுங்க. இது வந்து வேலி பருத்தின்னு சொல்லுவாங்க. இந்த தல பாருங்க நல்லா பார்த்துங்க. காய் பாருங்க இந்த மாரி 2 காய் இருக்கு.
இந்த காய் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரத்தக்கட்டுக்கு, கை, கால் வலி, கால் வலி இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப அருமருந்துங்க இந்த வேலிப்பருத்தி. நீங்களும் எங்கேயாவது கெடச்சுன்னா, உங்களுக்கு ஏதாவது ரத்தக்கட்டு, கை, கால் வலிலாம் இருந்தா, இந்த தழைய வந்து விளக்கெண்ணெயில வதக்கி, நம்ம துணியில போட்டு ஒத்தரம் குடுங்க சூடா. கண்டிப்பா அது வந்து சரியாயிருங்க. நான் செஞ்சிருக்கிறேன் இந்த மாரி. இது வந்து சூரி செடிம்பாங்க. எத்தன பேர் இந்த சூரி செடி பார்த்துருக்கிறீங்க? இப்ப காய் இல்ல, சீசன் இல்ல. அதனால செடிய மட்டும் தான் காமிக்கிறேன். பார்த்துருக்கீங்க கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. இந்த பழம் வந்து நல்லாருக்கு. என்னுடைய வயசு நான் சின்ன வயசா இருக்கும்போது சாப்பிட்டுருக்குறோம். இது கள்ளிப்பழம், சூரிப்பழம், அப்புறம் ஈச்சப்பழம்பாங்க. எல்லாமே சாப்பிட்டுருக்கிறேன். நெகாப்பழம் கூட அப்போ வந்து நாட்டுப்பழம் தான் இருக்கு. ஆனா இப்ப பார்த்தீங்கன்னா, நாட்டுப்பழம் அந்த ரகமே இல்ல. பூரா ஹைபிரிட்டா வந்துருச்சு. அதனால சாப்பிடறதுக்கும் கூட ஆசை இல்லைங்க. ஹைபிரிட் வந்தனால. சரி அப்படியே போலாங்க. அது இன்னும் கீரை இருக்கு. இத அப்படியே கொண்டு வித்துட்டு அப்படியே ஊடு போலாங்க. கொஞ்சம் வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. கொஞ்சம் எனக்கும் கொஞ்சம் ஒரு ஆதரவு குடுங்களேன். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே கிளம்பலாங்க. வழியா கீரை வித்தாச்சுங்க. இப்ப கீரை பார்த்தீங்கன்னா, சிறுகீரை மட்டும் 4 புடி இருக்கு. அப்புறம் வந்து அரக்கீரை வந்து 2 புடி. அப்படியே மொத்தமா இருக்கு. பாருங்க இப்போ டைம் எத்தன மணி பார்த்தீங்கன்னா 10 ஆச்சு. ஆனா கீரை பாருங்க எவ்வளோ சூப்பரா இன்னுமே தள தளன்னு இருக்கு. இது வந்து குப்பை போட்டு தாங்க அதிகமா கொண்டு வராங்க. கீரை வந்து முடிஞ்ச அளவுக்கு மருந்து போடாத கொண்டு வராங்க. நான் வந்துச்சுன்னா கீரை வாங்கி சாப்பிடுங்க. உங்களுக்கே தெரியுங்க கீரை வந்து ஆர்கானிக் முறையில் ரெடி பண்றாங்க. அப்ப மருந்து வந்து பார்த்தீங்கன்னா, கெமிக்கல் மருந்து கிடையாது. ஆர்கானிக் மருந்து தாங்க. பயோம்பாங்க. அந்த மருந்து தான் போட்டு கீரை ரெடி பண்றாங்க. உங்களுக்கே தெரியும். இந்த கீரை பாருங்க. புழு தின்றுருக்கு பார்த்தீங்களா? இந்த மாரி புழு 1, 2 தின்னாத்தாங்க அந்த கீரை வந்து மருந்து இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா இது வெட்டுக்கிளியில கடிக்குங்க. சரி ஃபிரெண்ட்ஸ் இது ஒரு சின்ன வீடியோ. நெக்ஸ்ட் அடுத்த வீடியோ பார்க்கலாங்க. சரி நான் வியாபாரம் முடிஞ்சாச்சும் நீ வீட்டுக்கு போய் அடுத்த வேலைய பார்க்கோணும். சரி ஃபிரெண்ட்ஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க.